வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் சாமானிய மக்களுக்கு தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான விஷயத்தை கண்டென்ட்டாக பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். அதாவது சாமானிய மக்கள் பண்ணக்கூடிய தவறு, அப்புறம் அதுக்கான ஒரு சொல்யூஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கஷ்டப்பட்டு காசை சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடுவாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய டைமில் பிராண்டு வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஹை குவாலிட்டியில் இருக்கும் அந்த சார்ஜர். இன்கேஸ் அந்த சார்ஜர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்கு போவாங்க. கடைக்கு போகும்போது பிராண்டட் சார்ஜர் ஹை ஸ்பீடில் வேணும்னா, ஸ்மார்ட் சார்ஜராக வேணும்னா அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 விலை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்காது கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல் சார்ஜர் ஒன்று வாங்குவாங்க. 150 ரூபா ஏதோ வரும். அந்த சார்ஜரை வாங்கி ஃபோனில் கனெக்ட் பண்ணுவாங்க. என்றைக்கு அந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகும். அதாவது பேட்ரி வந்து ஏர் பேக் மாதிரி ஊதும், இல்லைன்னா சர்க்யூட்டில் பிரச்சனை வரும். ஃபோனோட ஆயில் காலம் வந்து கம்மியாகிடும். ஒரு 150 ரூபா சார்ஜர் வாங்கி பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்போது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. இதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட் சார்ஜர் வேணும், ஸ்மார்ட் சார்ஜர் வேணும். அது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும். வெறும் 250 ரூபாய்க்கு பெபிளுங்கிற பிராண்டில் வந்து ஒரு ஹை ஸ்பீட் சார்ஜர் தராங்க. இந்த சார்ஜரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இது வாங்குறது எப்படி, ப்ளஸ் வந்து டிடிஜியோட ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப்பில் பார்க்காதவங்க யூடியூப் ஆப்பில் போய்ட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே வரும். தமிழ் ஸ்பேஸ் டெக் குருஜி சர்ச் பண்ணும்போது நம்ம சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், கீழ் பகுதியில் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க. கேபிளை எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் தனியாக விற்றாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு 200 ரூபா போட்டு தான் விற்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்கான கேபிள் இந்த சார்ஜர் கூடவே தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா சார்ஜர், அதாவது சார்ஜிங் அடாப்டர் மேல் பகுதியில் தந்திருக்காங்க. பார்க்கும்போது தெரியும். இதையும் எடுத்து காமிக்கிறேன். இந்த அடாப்டரை பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. அதாவது லோக்கலாக நீங்கள் 150 ரூபா வாங்குறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. அதாவது டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு 2 போர்ட் தந்திருக்காங்க, யூஎஸ்பி போர்ட். ஒரே டைமில் 2 ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ப்ளஸ் வந்து இதில் சில பல வசதிகள் இருக்குது. அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நண்பா, வசதின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அப்புறமா மல்டி சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அப்புறமா இதை ஸ்மார்ட் சார்ஜர்னு சொல்லுவாங்க. அதாவது டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அவ்வளோதான். 250 ரூபாய்க்கு இவ்வளோ விஷயம் கொடுக்குறது பெரிய விஷயம். இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் அந்த பைலிங் ஒர்க் ஆகலை, இப்போ நீங்கள் அதர் இதில் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டரில் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், எப்படி ஆர்டர் பண்ணுற ஸ்டெப்ஸை நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இதில், அதாவது இந்த சார்ஜர் வாங்குகிற எல்லாருக்குமே மல்டி ரீசார்ஜ் ஐடி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். அது மூலிமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே டைமில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சார்ஜரும் உங்களுக்கு கிடைக்கும். மல்டி ரீசார்ஜ் ஐடி வந்து டிடிஜியோட கிவ் அவே இது கூட நம்ம தந்துடுவோம். இனி வந்து இந்த சார்ஜரை எப்படி வந்து வெப்சைட்டில் போய் டேரெக்டாக ஆர்டர் பண்ணுறதுங்கிற ஸ்டெப்ஸை சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸும் நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு தேவைப்படுறவங்க இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. நண்பா, இது வாங்குறது ரொம்ப சிம்பிள். டைரெக்டாக வாங்குறதுக்கு www.kartquick.in, திரும்பவும் ஸ்பெல் பண்ணுறேன், www.kartquick.in, இன் ஃபார் இந்தியா, kartquick.in. அந்த வெப் அட்ரஸ் போனீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர்ஸ்னு இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், Pebble PW22 போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் கொரியர் சார்ஜ் எதுவும் பே பண்ண வேண்டாம். எப்படி இதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, 250 ரூபா சார்ஜர் ப்ரைஸு, 10 ரூபா கொரியர் சார்ஜுக்குன்னு சும்மா போட்டிருக்காங்க. நார்மலாக கொரியர் சார்ஜ் வந்து குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளாடி நம்ம சென்ட் பண்ணோம்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம டீம் சார்பாக அதுக்கு ஹெல்ப் மாதிரி பண்ணுறோம். ப்ளஸ் வந்து கிவ் அவே கொடுக்குறோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வியூவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் நிறைய பண்ணுறோம். அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட் டு கார்ட் அதை கொடுக்கும்போது கார்ட்டில் ஆட் ஆகிரும்.
ஆட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் பேர், ஷிப்பிங் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகிரும். இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் இருக்குது, அப்புறம் கேஷ் ஃப்ரீ இருக்குது. இப்போ இன்கேஸ் டெக்னிக்கல் இஷ்யூவில் வந்து பேடிஎம் சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னா கேஷ் ஃப்ரீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கேட்வே யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணும்போது ஆர்டர் ஐடி கிடைக்கும். ஆர்டர் ஐடி கிடச்சதுக்கப்புறமா வித்தின் 2 டேஸ்க்குள்ளாடி நாங்கள் இங்கேருந்து ஷிப் பண்ணிடுவோம். அதாவது வித்தின் 3 டேஸ்க்குள்ளாடி உங்கள் கைக்கு பொருள் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது சர்வர் இஷ்யூனால பேமெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு, இங்கே ஆர்டர் ப்ளேஸ் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே வந்து ஒரு சேட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்னு இருக்கும். இந்த நம்பருக்கு வந்து உங்கள் ஆர்டர்டு இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கொடுத்தீங்கன்னா அங்கே மேனுவலாக செக் பண்ணிவிட்டு ஏதாவது பேமெண்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன இஷ்யூனாலும் சரி தான். எனக்கு தயவு செய்து அந்த என்கொயரிங்கிற பேரில் தொந்தரவு மட்டும் பண்ணாதீங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. நம்ம டீமை பொறுத்த மட்டும் தெரியும், ட்ரஸ்டட் டீம், ஜென்யூனான ஒரு டீம். தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கோங்க. அதாவது ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ட்ராக்குன்னு இருக்கும், ட்ராக் யுவர் ஆர்டர். இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இட் ஃபாஸ்ட்டுக்கு கீழே ட்ராக் யுவர் ஆர்டர்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது இன்னொரு ட்ராக்கிங் பேஜுக்குள்ளாடி போயிடும். இங்கே வந்து ஆர்டர் ஐடி நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஆர்டர் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ட்ராக் கொடுக்கும்போது எந்த கொரியர் சர்வீஸ் மூலிமா ஷிப் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிய வரும். அதை நீங்கள் அந்த ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் அதோட அஃபிஷியல் சைட்டில், அந்த கொரியர்காரங்களோட அஃபிஷியல் சைட்டில் போய் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு ஆர்டர் பண்ண பொருள் எங்கே வந்திருக்குங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ட்ராக் பண்ணுற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் செக் பண்ணி பாருங்கள், இல்லை 2 நாளுக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். ஏன்னா டீம் சின்னதுனால எங்களால் எவ்வளோ மேக்ஸிமமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரியா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்கொயரிங்கிற பேரில் திரும்ப ரிப்பீட் பண்ண, என்கொயரிங்கிற பேரில் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் கடை வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் VLE Society Tamil.com இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க அதையும் அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.